ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸில் உங்ககிட்ட நான் சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் நான் வந்து ஸ்கூல் ட்ரைனிங்க்கு நான் டீச்சராக போயிட்டுருக்கும்போது நான் ட்ரெயினில் போயிட்டுருந்தேன். என்னோடய ஸ்டேஷன் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இறங்கி நான் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வயதான பாட்டி அம்மா எனக்கு பசிக்குது, யாராவது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு நான் அவங்கள க்ராஸ் பண்ணி போயிட்டேன். இருந்தாலும் என் மனசில் யாரோ பேசினாங்க, ஏன் நீ உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுச்சு. அது கண்டிப்பாக ஏசப்பா தான் பேசுகிறாரு, நம்ம உடனே செஞ்சணும்னு சொல்லிவிட்டு நான் ரிட்டர்ன் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு என் பேக்கில் இருக்கிற டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடு எடுத்து அவங்க தட்டில் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டு. ஆனால் போகும்போது அவங்க ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். சரி நான் போயிட்டுருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு என்னன்னு தெரியல, மனசில் தோணுச்சு, அது நீங்கள் தான் பேசுனீங்க, ஆனால் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டுருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு வந்து இப்போ ஆஃப்டர்நூனுக்கு எனக்கு சாப்பாடு இல்லையே, நான் இருந்தது நான் அவங்க கொடுத்துட்டேன், எனக்கு ஆஃப்டர்நூன் சாப்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போனோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. சரி செகண்ட் பீரியட் வந்து நான் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து மத்தியானத்துக்கு இப்போ சாப்பாடு இல்லையே, பிஸ்கெட் ஆச்சு, டீ வாங்கி குடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் டீச்சர் வந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. என்னக்கா அப்படின்னா, இன்றைக்கி நான் உனக்கும் சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கேன், அதுவும் ஒரே டிஃபன் பாக்ஸில் இல்லை, நம்ம 2 பேருக்கு தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன எடுத்துன்னு வந்தீங்கக்கா அப்படின்னு கேட்கும்போது பிரியாணி தான் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரே சந்தோஷமாக ஆச்சு. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு அவங்க ஃபேஸில் நான் எக்ஸ்ப்ரெஷன் சந்தோஷம் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஆண்டவர் நான் இல்லைன்னும் போது எனக்கும் ஒரு பர்சன் மூலிமா எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை வந்து உணர்த்தினார். ஸோ நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி தருவார் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ எனக்கு அந்த வசனத்தோட மீனிங்கே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி யாராவது ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடோ இல்லை உதவி செய்கிறதோ நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். கர்த்தர் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கொடுப்பாரு, நம்மளுக்கும் கொடுப்பாரு. ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.